தமது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அருந்தொண்டாற்றி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மீது கொண்ட பற்றாலும் பேரன்பாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தொடர்ந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஏராளமான கழக தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அம்மா செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் நிறையா எங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, இலவசமாக தாலி கொடுத்துருக்காங்க, 50,000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, இல்லாத மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. முதியோர்களுக்கெல்லாம் பெற்றவங்க கூட செய்யாத காசு உதவியெல்லாம் அம்மாவாக இருந்து எல்லாத்துக்கும் உதவி திட்டங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு சீருடைகள், செப்பல் எல்லாம் அம்மாவாக என்னென்ன செய்யணுமோ அது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கு என்னென்னு பார்த்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் சொல்லவே அளவே இல்லை. எங்கள் அம்மா இறந்தது எங்களுக்கு பெரிய பேரிழப்பு. எங்கள் அம்மா தமிழ்நாட்டில் இன்னும் எங்கள் கூட வாழ்ந்துருந்தாங்கிறாங்க. அம்மா கூடவே இருந்தவங்க, அம்மா கூட இருந்தவங்க சின்னம்மா தான் வரணும். சின்னம்மாவுக்கு தான் தெரியும் மீண்டும் ஆட்சி சின்னம்மா தான். அம்மா சாதனை படைச்சதுக்கு அளவே இல்லை. இன்னைக்கு அம்மாவை கண்ணில் பார்க்கல. அவங்க எப்படி பூமிக்குள்ளே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி நாங்கள் எல்லாமே நாங்கள் இருக்கோம். என்னைக்கு அந்த அம்மாவை தெய்வம் மாற்றி நாங்கள் இன்னும் வணங்குற மறக்க முடியலை. ஒரு அயன் லேடி தான் நான் சொல்லுவேன். எதையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வாங்க. எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் அவங்க ஒரு நல்ல வழிகாட்டியாக தான் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள ஒரு உதாரணமாக தான் நாங்கள் எங்கே மலேசியாவில் கூட எங்கள் தமிழ் மக்கள் கூட அவங்கள அப்படி தான் நினைப்போம். ஸோ உண்மையிலே அவங்க ஒரு அயன் லேடி. இந்த நாட்டுக்கு ஒரு இழப்பு தான். அவங்களுக்கு வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை எனக்கு. டாக்டர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு எங்களுடைய கொங்கு பேரவையின் சார்பாகவும் கொங்கு மண்டலத்து அனைத்து மக்களின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு சின்னம்மா முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கொங்கு பேரவையின் சார்பாகவும் கொங்கு மண்டல அனைத்து மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு அனைத்து மக்களின் சார்பாகவும் முதல்வர் சின்னம்மா தான் முதல்வராக வர வேண்டும். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு, குடிநீர் ஆகியவை அஇஅதிமுக தலைமை கழகம் சார்பில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது.